நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ யாரையும் தாண்டி போகவோ யாரையும் அட்டாக் பண்ணவோ காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தூங்குறீங்களாண்ணே? இல்லை இல்லைண்ணே. சரி சரி சரிண்ணே சரிண்ணே. சூரியண்ணே, லவ் யூண்ணே. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே. நம்ம 2 பேர். மேம் இருங்க ப்ளீஸ் மேம். நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம் நான். ஆமாம் மேம். 2 பேரும் நீங்கள் 2 பேரும் லேடிஸாக மாறிடுவீங்களான்னு கேட்குறாங்க மேம். நாங்கள் மாறுறதுக்கு ரெடினாலும் பார்க்குறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்தில். அண்ணனை இப்போ அந்த கெட்டப்பில் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி வந்து சூரியனோட 50வது ஆண்டு விழாவில் கொண்டாடும் போது ஒரு கூட்டு கிளியாக ஒரு அந்த மாதிரிலாம் பாட்டு பாடியே வட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நான் அண்ணன்ட்ட கேட்டது ஃபஸ்ட்டு சொன்னது, அண்ணா இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்ன்றது ஒன்று. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாகிடும் நமக்கு. அன்றைக்கி மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழலில் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. சிங்கம்புலி அண்ணன், திரையுலகின் மூத்தவர். அவர் வந்து தூங்குறீங்களாண்ணே? இல்லை இல்லைண்ணே. சரி சரி சரிண்ணே சரிண்ணே. சிங்கமொழி அண்ணன் பேசிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆள். அவர் வந்து கமல் சாருடைய ரசிகராக இந்த படத்தில் உப்பிலியான்ற கேட்ட நடிச்சிருக்காரு. ஆனால் தேங்க்யூண்ணே, உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இடத்துல சேர்ந்தும் நம்ம பண்ணி, ஏன்னா ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பேசுகிற அண்ணன் அதெல்லாம் வேணாண்ணே. ஷூட்டிங்க்கு நடுவில் அவர் பண்ணுற காமெடி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதில் முனிஷ்காந்த் அண்ணன் கேரக்டர் அப்படி தான் இருக்குது. எப்படியாவது கல்யாணம் பண்ணி அதான் அவருக்கு கல்யாணம் பண்ணி அதாவது நடந்துருச்சு தான் நல்லா ஒரு 10 பவுட் போட்டால் அவர் ஃபுல்லாக படிக்கிறாக்குது அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார். அவரோட சீன்ஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ராகுலும் கார்த்தியும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அண்ட் பாலசரவணன் ப்ரோ எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்ணுறீங்க பாலா அப்படின்வேன். அதாவது ஃபேன்ஸோட இருக்கேன் அப்படின்வாரு. சரி 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 அப்படின்வேன். திரும்ப இன்னொரு நாள் ஃபோன் பண்ணால் இந்த ஃபேன்ஸ் தான் தலைவரே அப்படின்வாரு. ஏங்க அப்படி என்னங்க ஃபேன்ஸ் கூடவேவா இருக்காங்க அப்படின்னா? 2 பேர் தானே தலைவரே, நமக்கு 2 ஃபேன்ஸ் தான் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னாரு. இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான் தலைவரே அப்படின்னாரு அன்னைக்கு நேற்று. ஏன் உங்களை பற்றி இன்னும் தெரியலையா அவனுக்கு? இல்லை தலைவரே அந்த 2 பேர் ஓடிட்டாங்க, அதனால புதுசாக ஒருத்தனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு எங்கள் கான்வர்சேஷன். பட் அவருடைய மதுரை ஸ்லாங் ரசிக்கலாம். இந்த படத்தில் சூப்பர் ரோல். அடுத்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இளவரசன் இல்லை அவர் தான் ஷூட்டிங்லேருந்து சொல்லிட்டே இருப்பார், தம்பி பிரமாதமாக எடுக்கிறான் தம்பி இந்த பையன், சூப்பர் தம்பி உங்கள் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அண்ட் ரேச்சல், உங்களுடைய இந்த ரோலும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கடைசி விவசாயி ரொம்ப ரொம்ப ரசித்தேன் நான். இது எல்லாருக்கும் இன்னும் மெமரபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு மோனோலாக் உங்களோடது மேமை பற்றி நீங்கள் பேசுகிற இடம், அது இப்போ கேட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் எவ்வளோ ஜென்யூனாக எழுதியிருந்தாரோ அவ்வளோ ஜென்யூனாக இருந்தது உங்களோடது. அண்ட் இங்கே நாங்கள் எல்லாருமே ஒரு கனவோடு தான் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும்னு. நான் ஒரு ஆசையோடு வந்திருக்கேன் நான். எனக்கு இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுள் கொடுக்க தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும்னு அவர் சொல்கிறாருன்றதான் நான் எவ்ரி படம் ஹிட் ஆகும்போதும் சம்பளம் வாங்கும் போதும் அதை நான் நினச்சிப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நல்லது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை படத்துலையும் என் இண்டஸ்ட்ரிக்கு, எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ யாரையும் தாண்டி போகவோ யாரையும் அட்டாக் பண்ணவோ காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படியே இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸோட இவங்களோடலாம் படம் பண்ணும்போது நான் நிறைய கற்றுக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறது தான். நான் ஏன் அதை ஸ்பெசிஃபிக் நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய படங்களோட வெற்றி தோல்வி 2த்துக்குமே நான் ரொம்ப பொறுப்புன்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு படம் கதை கேட்குறதுக்கும் அதை சினிமாவாக மாற்றுறதுலே நான் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அதில் இந்த ப்ரொடக்ஷனில் பண்ணுற படங்களும் எனக்கு உதவிக்கிட்டே இருக்குது. இதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து எங்கேயோ இருந்த என்னை கொண்டு வந்து திருச்சியிலேருந்து வந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணும்னால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டிங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இப்படி ஒரு கதையை அவர் கேட்ட உடனே என்கிட்ட வந்து பிரதர் ஒரு கதை இருக்குது பிரதர், அவர் கூட தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அது ஏதோ ஒரு சிங்க் அவருக்கு எனக்கும். அவர் ஒரு வித்தியாசமாக பேசுவாப்பில், நான் ஒரு வித்தியாசமாக பேசுவேன். அது எங்களுக்குள்ள ஒரு சிங்க். இப்படி ஒரு கதை இருக்குது கேளுங்கன்னு சொன்னார். ஓகே சிவா, ஓகே கார்த்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். யார் ஹீரோ, யாரை மைண்டில் வச்சு பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து ஒரு தயக்கம் எதுவுமே சொல்லாமல், பிரதர் நீங்கள் கேளுங்க பிரதர், கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி சிவாவை கூட்டிகிட்டு வந்தார். சரி சிவா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு சிவாட்ட நரேஷன் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எனக்கு இதுதான் கதை, இதை தான் படமாக பண்ணணும். இதில் வந்து இந்த கதை, இதில் யார் ஹீரோன்றது முக்கியம் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே ஸ்டார்ஸ், அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த கதையை உடனே பண்ணுறோன்னு அவர்கிட்ட சொன்னேன்.
சொல்லி முடிச்சுட்டு சிவாட்ட, சிவா நம்ம பண்றோம் எல்லாம் சொல்லிட்டு சைன்லாம் பண்ணிட்டு நான் கலைட்ட சொன்னதை தான், சிவா நம்ம இது வரைக்கும் நம்ம கம்பெனில யாரையுமே 2 ஃபிலிம்னு சைன் பண்ணதே இல்லை, சிவாவை 2 ஃபிலிம்க்கு சைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க சேயோன் வந்து இப்ப தாய் கிழவி அவுட்டை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவரோட படம் பண்ணணும்னு. இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நாள் கதை கேட்ட அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது இவரோட அடுத்த படம் நான் அதுல ஹீரோவா நடிக்கிறேன்றது. அதை நான் வந்து சிவாட்ட ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல தான் சொன்னேன். நான் கலைட்ட சொல்லிட்டேன், இப்படி ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஊருக்கு போன மாதிரி, எங்க அம்மாச்சி ஊருக்கு போன மாதிரி, பிரான்மலைக்கு போன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தாரு சிவா. இது ஆடியன்ஸ் கொடுக்கணும், இது இந்த படம் சிறப்பா வரும், அதே மாதிரி நம்ம ஒரு படம் ஹீரோவா நடிக்கிறோன்றது தான். ஸோ சிவா, உங்களுடைய நரேஷன், உங்களுடைய ரைட்டிங், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருக்க அந்த ஜென்யூனிட்டி. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒருவேளை நிறைய இருந்தால் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்கோ சிஸ்டம் அதை குறைச்சிக்கிட்டே தான் வரும். அது ஆனால் அது உங்களுக்கு நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியதான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் பார்த்துக்குவேன். அந்த ஜென்யூனிட்டி இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தால் தான் எனக்கு இவ்வளோ பேரும் புகழ்றதுக்கு காரணம். இது வந்து இந்த கேரக்டர் ஜாஸ்தி சொல்லணும், இந்த கேரக்டர் இறக்கி சொல்லணும் அப்படிலாம் இல்லாமல் மொத்த கேரக்டர்ஸையும் ஒரு ஃபேமிலி மாதிரி எடுத்துகிட்டு போய் மொத்தமாக எழுதியிருக்காங்கல்ல. உலகநாயகன் கமல் சார் படம் பார்த்துட்டு சிவாட்ட சொன்னது வந்து, இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்களை நீங்க உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே சேரும். அது அந்த ஜென்யூனிட்டி தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு தோணுது, அந்த ஜென்யூனிட்டி தான் உங்களோட பயணிக்கணும்னு தோணுது. நீங்க எடுத்தது தான். எனக்கு இப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு, ஓகே. காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தாரு. இல்ல இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம், அப்பதான் இன்னும் வைடரா ரீச் ஆகும் அப்படிங்கறத வச்சு பண்ணது. அப்புறம் ஃபைனலா யார் இந்த ரோலை பண்ண போறாங்கன்னா ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனா இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது மேம் இது இந்த படம் பார்த்த எல்லாரும் நாங்கள் சொல்றோம், பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை தவிர இதை பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆள் கிடையாது மேம் இந்த ரோலை பண்றதுக்கு. இதை நாங்கள் வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லையோ ஹீரோலையோலாம் சொல்ல மேம், ஒரு ரசிகனா சொல்லிட்டு இருக்கேன் மேம். உங்களுடைய அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா நடுவில் என்னாச்சுன்னா உங்களுக்கு நீ ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் குறையும்னு சொன்னாங்க. அதனால மேம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு. பட் நடிச்சிட்டு இருக்க எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். நீங்கள் அவங்க டேட்டை இப்போ 10 நாள் விட்டிங்கன்னா திரும்ப எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன், கலை ப்ரோ எதுவுமே பேசாதீங்க மேம்கிட்ட, காலில் படார்னு விழுந்துருங்க, வேற வழியே கிடையாது, இதை மிஸ் பண்ணணும்னா நமக்கு கிடைக்காது, நீங்கள் மேம்கிட்ட போய் சொல்லணும். அப்புறம் மேம்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டாங்க. மேம் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் மட்டும் அப்புறமா எடுத்துக்கிறோம், அதில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாரோட எடுத்து முடிச்சிடறோம்னு சொல்லி ஒரே ஷெடியூலில் எடுத்து முடிச்சோம். அப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த பக்கம் உட்காந்து படம் நல்லா வந்திருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கால்குலேஷனுக்கு அது கரெக்டாக வந்து சேரணும், அந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணுன்ற நிறையா ப்ரெஷர் இருந்தது. பட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் எல்லாருடைய சப்போர்ட்லையும் சிவா வந்து என்ன டேட்டில் படம் முடிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த டேட்டில் படத்தை முடிச்சாரு. அண்ட் இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுது, இங்கே இருக்கிற எல்லாரும் எமோஷனலாக பேசும்போது இந்த தாய் கிழவி படம் ரொம்ப ரொம்ப லாபகரமான படமாக ஆல்ரெடி இருக்குது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு. ஃபர்ஸ்ட் லாபம் இங்கே எல்லாரும் எமோஷனலாக பேசி ஒரு அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய லாபம்னு நினைக்கிறேன். அந்த லாபத்தை எதிர்பார்த்து தான் நான் இந்த ப்ரொடக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எஸ்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அடுத்து உண்மையாகவே பணம் வரணும், ஏன்னா பணம் வந்ததுனா தான் இந்த மாதிரி முயற்சிகள் தொடர முடியும். ஆல்ரெடி இப்போ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் சரி, பேஷன் ஸ்டுடியோஸ்க்கும் சரி, இந்த படம் ஏற்கனவே லாபம் ஈட்டி கொடுத்துருச்சு. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறது எல்லாமே மக்கள் சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணி பாராட்டணுன்றது மட்டும்தான். இந்த படம் ஆக்சுவலாக டிசம்பருக்கே வரலாம், வந்திருக்க வேண்டியது. சுதன் தான் சொன்னார், இல்லை இது கரெக்டாக சோலோ ரிலீஸாக பண்ணணும் சிவா, அந்த படம் வருது இந்த படம் வருதுன்னாரு. சுதன் ஜாலியாக பண்ணிவிடுவோம் சுதன் அப்படின்ட்டு தான் அப்புறம் டேட்டை மாற்றி போட்டோம் 20ஆம் தேதி. திரும்ப வந்தார் 20ஆம் தேதி, சிவா அந்த படம் வருது இந்த படம் வருது, நம்ம அது 27க்கு போயிடுவோம். அவர் வேற அப்புறமா போயிடுவோம் அப்படின்னாரு. நான் 27 டேட் போடுறேன், இது இப்படியே விட்டுட்டே இருந்தா இது அப்புறம் ரொம்ப உண்மையிலேயே எல்லாருக்கும் வயசாயிடும் இந்த படம் பார்க்கும்போது. இது நம்ம என்னைக்கு நடித்தோம் அப்படின்னு சொல்லி நானே வயசாகி பார்க்குற மாதிரி ஆகிடக்கூடாது சுதன், அதனால இது நம்ம 27 ரிலீஸ் பண்ணுறோன்னு. ஸோ இந்த படம் தேட்டரில் பாருங்க, அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். லவ் யூ ஆல், தேங்க்யூ.